மைக்ரேன் ஹெட்டேக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஜெனட்டிக் காரணம் தான் அதோட மெயின் ரீசன். நம்மளோட ஜீன்ஸில் சில டெண்டன்சி இருக்கும் மைக்ரேன் ஹெட்டேக் வர்றதுக்கு. பட் அதோட ட்ரிகர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் அலைஞ்சோன்னா மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு ஹெட்டேக் டெஃபினட்டாக வந்துடும். எல்லாத்தையும் ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சிருக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ண போகிறதில்ல. இப்போ மொபைல் அடிக்ஷன் இடைவேளையே இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக பிரெயின் டயர்ட் ஆகிடும். தூக்கம் சரியாக வராது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு பிரெயினில் சரி நம்மளுக்கு முதுகு எலும்புகள் வந்து ஒன்றும் கீழே ஒன்றா அடுக்காக இருக்கும். அது ஒவ்வொரு 2 எலும்புக்கு நடுவில் ஒரு சின்ன டிஸ்க் இருக்கும். இப்போ இந்த மாதிரி உட்கார்ந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது ஃப்ரீக்வெண்ட் பைக் ட்ராவலர்ஸ், நம்ம மேடில் ஏறி இறங்கி வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி மேடில் ஏறி இறங்கி வண்டி ஓட்டும் போது அந்த டிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக நகல ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த டிஸ்க்கு. சார், இன்னைக்கு குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக இருக்கிற பிரச்சனை வந்து தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தலைவலி வந்தாலும் உடனே கூகுள் பார்த்துட்டு எனக்கு மைக்ரேனாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட்டடாக தலைவலி வந்துக்கிட்டே இருக்குன்னு. மைக்ரேன்னா என்ன, அது நார்மல் தலைவலியிலேருந்து எப்படி டிஃபர் ஆகுது, அது வந்துச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் சார்? சரி, எல்லா தலைவலியும் மைக்ரேன் கிடையாது. ஓகே, மைக்ரேனுங்கிறது ஒரு 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 கேரக்டரிஸ்டோட வரக்கூடிய ஒரு ஹெட்டேக்கு தான் மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறோம். அது எதை வந்து மைக்ரேன் ஹெட்டேக்குன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக மைக்ரேன் ஹெட்டேக் ஒரு சைடு தான் வரும். அது 2 பக்கம் வந்தாலும் ஒரு சைடு ரொம்ப அதிகமாக இருக்கும். பல்சேட்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தலைக்குள்ளே டப்புன்னு வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். லைட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. சவுண்ட்ஸ் கேட்டால் பிடிக்காது. யூஸ்வலாக சில மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் வரைக்கும் கூட ஹெட்டேக் கண்டினியூ ஆகும். இந்த மாதிரியான ஒரு கிளாசிக்கல் ஃபீச்சர்ஸோடு வர்றது தான் மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரேன் ஹெட்டேக்கு சில அறிகுறிகள் இருக்கலாம் அவங்களுக்கு. அதுதான் அந்த ஆரான்னு சொன்னோம் இல்லையா, ஃபிட்ஸில். அதே மாதிரி ஹெட்டேக்கு முன்னாடியும் சில பேருக்கு அந்த ஆராங்கிற ஃபீலிங் வரலாம். இதில் வந்து யூஸ்வலாக விஷுவல் ஆரா, கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் மின்னல் வெட்டுற மாதிரி. அது முடிஞ்சு ஒரு வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு அவங்களுக்கு அந்த மைக்ரேன் ஹெட்டேக் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். இதுக்கு காரணம் என்ன சார்? மைக்ரேன் வரதுக்கான காரணம் என்ன? ஸ்க்ரீன் டைமா இல்லை எது இதை ட்ரிகர் பண்ணுது? மைக்ரேன் ஹெட்டேக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஜெனட்டிக் காரணம் தான் அதோட மெயின் ரீசன். நம்மளோட ஜீன்ஸில் சில டெண்டன்சி இருக்கும் மைக்ரேன் ஹெட்டேக் வர்றதுக்கு. நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் நம்மளுக்கு மைக்ரேன் ஹெட்டேக் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் அதோட ட்ரிகர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு இப்போ அந்த டெண்டன்சி இருக்குன்னா எனக்கு எல்லா நாளும் மைக்ரேன் ஹெட்டேக் வரணும்னு அவசியம் கிடையாது. சில ட்ரிகர்ஸ் இருக்கும்போது தான் அந்த ஹெட்டேக் வெளியில் வரும். அது அந்த காமனான ட்ரிகர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிலில் போகிறது. வெயிலில் அலைஞ்சோன்னா மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு ஹெட்டேக் டெஃபினட்டாக வந்துடும். ஏன் சார்? அந்த வெளிச்சம்னாலே ஹீட்னால டீஹைட்ரேஷன், தண்ணி குடிக்க மாட்டாங்க, அந்த ஹீட்டுக்கே வந்துடும் ஹெட்டேக். ஓகே. தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ். சில ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டா சில பேருக்கு மைக்ரேன் ஹெட்டேக் ட்ரிகர் ஆகும். சில பேருக்கு ஸ்மெல் ஒத்துக்காதும்பாங்க. சில ஸ்மெல் வந்தாலே அவங்களுக்கு ஹெட்டேக் வந்துடும். சில ஃபுட்டை சாப்பிட்டா சில பேருக்கு ஹெட்டேக்ஸ் வந்துடும். எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட்ஸ், ஹை சால்ட் கண்டெய்னிங் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் சில ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஹெட்டேக் ட்ரிகர் ஆகும். இதுதான் நம்ம ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மைக்ரேன் ட்ரிகர்ஸ். ஓகே. இப்போ அப்படி மைக்ரேன் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? மைக்ரேனுக்கு வந்து 2 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அபார்ட்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தலைவலி வரும்போது எடுத்துக்க வேண்டிய ஒரு சில மாத்திரைகள். இது ஒரு 2-3 டைப்ஸ் இருக்குது. காமனான ரொம்ப மைல்டான ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா பேராசிட்டமால்லையே சரியாயிடும். இன்னும் ஹெட்டேக் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா NSAIDன்னு சொல்லிட்டு ஒரு வகையான மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் த கவுண்டரே பெரும்பாலான இடத்துல அவைலபிள். ஸோ அந்த மாத்திரை போட்டுக்கிட்டோம்னா அப்போதைக்கு ஹெட்டேக் செட்டில் ஆகிடும். இது வந்து அபார்ட்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். வந்தால் எடுத்துக்க வேண்டிய மாத்திரைகள். ஓகே. பட் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ சில பேருக்கு இந்த ஹெட்டேக்கோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாசத்துல 5-6 வாட்டி வருது, 7-8 வாட்டி வருது, 10-15 நாள் வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீக்வன்சி வந்து வேரி ஆகும். அப்போ அதிகமாக ஃப்ரீக்வன்சி வரவங்களுக்கு வந்து ப்ரொஃபைலாக்டிக் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியை குறைக்க வேண்டிய மாத்திரைகள், அதான் ப்ரொஃபைலாக்டிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாத்திரைகள் நம்ம கொடுத்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சிரும், இன்டென்சிட்டியும் குறைச்சிரும். அதாவது மாத்திரை போட்டதுக்கு முன்னாடி 5-6 வாட்டி ஒரு மாசத்துல வருது, மாத்திரை போட்ட பிறகு ஒரு வாட்டியோ இல்லை வராமலே கூட போகலாம். அதுதான் ப்ரொஃபைலாக்டிக் மெடிசன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. அப்போ இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதை வந்து மைக்ரேன் ஹெட்டேக்கை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். ஆனால் அதையும் விட முக்கியமானது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை மாற்றாமல்
நம்மளால் மைக்ரேன் ஹெட்டேக்கை கட்டுப்படுத்தவே முடியாது. மிக மிக மோசமான ஹெட்டேக்காக மாறிடும் வாழ்நாளில் நம்மளுக்கு மைக்ரேன் ஹெட்டேக்கை கட்டுப்படுத்தலைன்னா. அது வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்காதா சார்? நான் சொன்ன மாதிரி மைக்ரேனுங்கிறது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். நம்மளோட ஜீனில் இருக்கிறது நம்மளை இப்போதைக்கு ஜீனை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னும் நம்ம டெவலப் ஆகலை. மேபி ஃபியூச்சரில் வரலாம். இப்போதைக்கு மைக்ரேனுக்கு க்யூர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மைக்ரேன் இஸ் ஈஸிலி கண்ட்ரோலபிள். எளிமையாக அதை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்கிறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே வகையான ட்ரீட்மெண்ட். ஓகே, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும்னு சொன்னீங்க. குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யக்கூடாது, தவிர்க்கணும்? இப்போ நம்ம ட்ரிகர்ஸை பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் பேசிக்காக அவாய்ட் பண்ணணும். வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் போயே ஆகணும் அப்படின்னா கூலிங் கிளாஸ் போட்டு போய்க்கலாம். நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். டீஹைட்ரேட் ஆக விடக்கூடாது. சப்போஸ் சவுண்ட்ஸ் லைட்ஸ் அவங்களுக்கு யூஸ்வலாகவே பிடிக்கல அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹை இன்டென்சிட்டி லைட்ஸோ சவுண்ட்ஸோ வரதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 மணி நேரம் அடல்ட்ஸுக்கு வந்து தூக்கம் அவசியம். ஸோ கரெக்டான அளவு தூங்கணும் அப்படின்னாலே அதனாலேயே பெட்டர் ஆகிடும். டெய்லி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். 20 to 30 minutes a day. வாக்கிங்கோ ஜாகிங்கோ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாம் பண்ணோன்னாலே மைக்ரேனை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். செகண்டு, நான் சொன்ன மாதிரி அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, ஹை சால்ட் கண்டெய்னிங் ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்கன்னா மைக்ரேனை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். நிறைய பேர் வந்து என்னுடைய வேலையே வந்து கம்ப்யூட்டர் பார்க்கறது தான், நான் அதிகமாக ஸ்க்ரீன் டைமில் இருக்கிறனாலே எனக்கு மைக்ரேன் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்க முடியுதா? அது எவ்வளோ தூரம் உண்மை சார்? ஸ்க்ரீன் டைம் வந்து டைரெக்டாக ஸ்க்ரீன் டைமுங்கிறது ஒரு ட்ரிகராக இருக்கலாமே தவிர அதுதான் காரணமாக இருக்க வாய்ப்பு குறைவு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த யூவி லைட்ஸ் எக்ஸ்போஷர்னால ஒரு ஹெட்டேக் ட்ரிகர் ஆகும். அது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட், அந்த கம்ப்யூட்டர் யூவி ரேஸ் ரிலேட்டட் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அதனால தான் ஹெட்டேக் உங்களுக்கு வர மாதிரி தோணுச்சு அப்படின்னா இப்போ இந்த யூவி ஃபில்டர்ட் கிளாஸஸ் காமன்லி அவைலபிள், எல்லா கண்ணாடி கடைகள்லையும் கிடைக்கும். அந்த யூவி ஃபில்டர் கிளாஸஸ் போட்டுக்கிட்டோம்னா அதனால் வரக்கூடிய நம்மளோட அந்த இரிட்டேஷன் ரிலேட்டட் ஹெட்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். செகண்ட், ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண் ஈஸியாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஐஸ் டெவலப் ஆகி அதனால கூட ஒரு இரிட்டேஷன் ஹெட்டேக் டெவலப் ஆகும். அப்போ அவங்க இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ட்ராப்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்பப்போ விட்டுட்டு இருந்தனாலே கண் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தனாலே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ மைக்ரேன் ப்ராப்ளம்னால வந்து ஸ்க்ரீன் டைமையோ இல்லை வேலை பார்க்கறதுலையோ நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க தேவையில்லை. டைரெக்டாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை. பட் உங்களுக்கு அது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அதை மட்டும் பண்ணால் போதும். மைக்ரேன் அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாகவே இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தூங்கும்போது செய்யும்போது, ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது ஜென்ரலாகவே இதனால் வந்து நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும். ஸ்க்ரீன் டைம்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ மொபைல்ஸ் ஆகட்டும், லேப்டாப்ஸ் ஆகட்டும், டெஸ்க்டாப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் டெஃபினட்டாக நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டு. அது இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி வந்து இருக்கவே முடியாது. யாரால மொபைல் இல்லாமல் இருக்க முடியுது? பட் ஆனால் அதை ஒரு லிமிட்குள்ளே வச்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமுதமே நஞ்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சிருக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் அடிக்ஷன் அல்லது லேப்டாப் அடிக்ஷன் லெவலுக்கு போகும்போது கண்டினியூஸாக பல மணி நேரங்கள் இடைவேளையே இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக பிரெயின் டயர்ட் ஆகிடும். தூக்கம் சரியாக வராது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு பிரெயினில் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். நம்ம ஏன் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நைட்டு தூங்குறோம்? ஏன்னா இருட்டாக இருக்கும்போது அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அந்த ஹார்மோன் செக்ரேட்டே ஆகாது பிரெயினுக்குள்ளே. அந்த ஹார்மோன் வராதப்ப பிரெயினுக்கு தூங்கணுன்னே தோணாது. அப்போ எவ்வளோக்கு சில பேருக்கு தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோனு அல்லது லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஒரு லைட்ஸ் உள்ள ஒரு கேட்ஜெட்ஸை பார்த்துட்டே இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு தூக்கம் இன்னும் தள்ளி போகுமே தவிர அதனால் தூக்கம் பெட்டர் ஆகாது. ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறது தான் அதுக்கான டெஃபினட்டாக குறைக்கணும். ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும். கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ரூல் சொல்கிறேன் நான். 20-20-20 ரூல் அப்படின்னே ஒன்று இருக்குது. அது எப்படின்னா 20 மினிட்ஸுக்கு ஒருக்க 20 feet தூரம் உள்ள ஒரு பொருளை 20 seconds நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு அந்த பிரெயினுக்கு ஒரு 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 சட்டில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸ்க்ரீனையே ஃபோக்கஸ் பண்ணலாமல் வேறு ஒரு பொருளை ஒரு 20 seconds ஒத்து பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பிரெயினுக்கு.
அதே மாதிரி கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. உட்காந்துட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அந்த ஒபிசிட்டி இதெல்லாம் டெவலப் ஆகும். அப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி கண்டினியூஸாக உட்காந்து வேலை பார்க்குறவங்க எவ்ரி ½ அன் அவர் எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு ஏதோ ஒரு நின்று நடந்து பார்க்கக்கூடிய வேலைகள் பார்த்துட்டு திருப்பி வந்து உட்காந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்து பண்ணோன்னா நம்மளால வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறைக்க முடியும். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்கும் ரொம்ப பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் 2-3 விஷயங்கள் பண்றது இதெல்லாம் பிரெயினை வந்து ஈஸியாக டயர்ட் ஆக்கக்கூடிய விஷயங்கள். இதனால அவங்களோட மெமரியே பாதிக்கப்படும். அதனால தான் இந்த காமனாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு இப்பவே மறந்து போகுது, 20 வயசுலேயே மறந்து போகுது, 30 வயசுலேயே எனக்கு மறந்து போகுது, எங்க அப்பாக்கெல்லாம் மெமரி நல்லா இருக்குது, எனக்கு இருக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஓவர் கேட்ஜெட் யூசேஜ், மல்டி டாஸ்கிங், சரியாக தூங்குறது கிடையாது, சரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிடும். ஸ்க்ரீன் டைம் அது புரிஞ்சுக்க முடியும் சார், அவாய்ட் பண்ணலாம். ஆனால் வேலையில் வந்து மல்டி டாஸ்கிங்கே ஒரு ஸ்கில்லாகவே நிறைய எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இதை பண்ணுவீங்களா, ஒரே நேரத்தில் 2 வேலையை பண்ணுவீங்களா? அப்போது லைஃபுக்கு அந்த பிரச்சனை அந்த ஸ்கில் தேவை அப்படின்னும் போது அந்த மல்டி டாஸ்கிங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியாதுல்ல? அதாவது மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் மல்டி டாஸ்கிங்னால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். மேபி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதை. இப்போ ஒரே நேரத்தில் இப்போ நம்ம பிரெயினில் வந்து ஒர்க்கிங் மெமரின்னு ஒரு மெமரி இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு வேலையை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த மெமரி அந்த வேலை மேலே தான் என்னோட பிரெயின் ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஒர்க்கிங் மெமரி கெப்பாசிட்டி வந்து பிரெயினுக்கு வந்து லிமிட்டட், இவ்வளோதான் அதால் பண்ண முடியும்னு இருக்குது. அப்போ அதே நேரத்தில் நான் இன்னொரு வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன், அதே நேரத்தில் நான் ஒரு மெயில் அனுப்ப ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அந்த மீட்டிங்கையும் கவனிக்கிறேன், மெயிலும் அனுப்புகிறேன். அப்போ பிரெயின் வந்து அப்படியே ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் டாஸ்க்கை. இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும் ஃபோக்கஸ், அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும் ஃபோக்கஸ். இப்படி ஃபோக்கஸ் திருப்பி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒர்க்கிங் மெமரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். நம்ம இந்த மெமரி கன்சாலிடேஷன் சொல்லுவோம், அதாவது நம்ம ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய மெமரி அதை கன்சாலிடேட் பண்ணாதான் நம்மளோட மெமரி லாங் டேர்முக்கு இருக்கும். ஓகே. அப்போ இந்த மாதிரி ஸ்விட்ச் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கன்சாலிடேஷன் நடக்காது. அதை உள்ள வருமே தவிர அதை சேமிச்சு லாங் டேர்மாக மாற்றக்கூடிய அந்த ஃபேஸ் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் மெமரி வந்து நார்மலான லெவலில் இருக்காது. ஓகே சார். இப்போ நான் வந்து நல்ல ஒரு மெமரி எனக்கு இருக்குது, கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க்கு வந்து பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்க முடியும் நார்மல் ஹியூமன் பிரெயினுக்கு அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் டைம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவ்வளோ நேரம் கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணலாம். பட் கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணுறதுங்கிறக்காண்டி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸாக உட்காந்துட்டே பண்ணுறது, கண்டினியூஸாக கேட்ஜெட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிகிட்டே பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாமல் அப்பப்போ ஒரு பிரேக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம்னாலும் கான்சன்ட்ரேஷனாக அவங்க வந்து படிக்கலாம், வேலைகள் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு இன்னொரு ஆங்கிளில் கேட்கலாமான்னு பார்க்குறேன் சார். எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வேலையை வந்து 5 மணி நேரம் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கும் அதே வேலையை கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த டைமிங் நம்ம சொல்லலாமா சார்? அப்படி ஏதாவது? சரி, நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் எந்த வேலையுமே பண்ண முடியும். வித்தவுட் கான்சன்ட்ரேஷன் நம்ம எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியாது இல்லையா? இப்போ இந்த ஓவர் கேட்ஜெட் யூசேஜ், ஓவர் லேப்டாப் இந்த மாதிரி யூசேஜ்னால வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷனே குறையுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் அதை ஓரளவுக்கு குறைச்சிட்டு, சப்போஸ் அதுதான் வேலையாக இருந்தால் கூட நம்ம அப்போ பிரேக் எடுத்துகிட்டு நம்ம பண்ணோன்னா, அப்புறம் பிரெயின் ரிஃப்ரெஷிங்காக சில விஷயங்கள் பண்ணோன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்க்கலாம், உங்களோட அட்டென்ஷன் பெட்டர் ஆகும், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் ஆகும், உங்களோட வேலையோட அந்த அவுட்புட் பெட்டர் ஆகும் டெஃபினட்டாக. தூக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட அவுட்புட் பெட்டராக இருக்கும். நீங்கள் 5 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வேலையை இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது மேபி 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சார், இப்போ நம்ம பிரெயின் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஃபிட்ஸ், ஸ்ட்ரோக் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து பிரெயின் டியூமர்ஸ். நிறைய பேர் திரும்பவும் கூகுள் போய் பார்த்துட்டு ஒருவேளை ஸ்ட்ரோக் இல்லைனா எனக்கு பிரெயின் டியூமராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இருக்குது. பிரெயின் டியூமர்னா என்ன, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன சார்? சரி, பிரெயின் டியூமர்ஸுங்கிறது வந்து மூளையில் வரக்கூடிய கட்டிகளை தான் நம்ம பிரெயின் டியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம். வரக்கூடிய எல்லா ஹெட்டேக்கும் பிரெயின் டியூமர் ரிலேட்டட் ஹெட்டேக்ஸ் கிடையாது. ஏன்னா ஹெட்டேக்ஸ் வந்து ரொம்ப காமன். மேபி சிம்பிள் டீஹைட்ரேஷன் ரிலேட்டட் ஹெட்டேக்காக இருக்கலாம், அல்லது மைக்ரைன் ஹெட்டேக்காக இருக்கலாம். இப்போ பிரெயின் டியூமர்ஸ்ன்னு சந்தேகப்படணும் அப்படின்னு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஹெட்டேக் வருது, கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது, போக போக அதோட இன்டென்சிட்டி எனக்கு அதிகமாகுது, ஹெட்டேக்கோட சேர்ந்து வாமிட்டிங் சேர்ந்து இருக்கலாம், டபுள் விஷன் வருது, எனக்கு ஒன்று பார்த்தா 2 தெரியுது, இதெல்லாம் பிரெயினில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு சிக்னல்ஸாக இருக்கலாம். இது எத்தனை நாளில் தெரியும் சார்? சில மணி நேரங்கள் நீடிக்குமா? யூஸ்வலாக அந்த பிரெயின் டியூமர் வந்து என்ன வகையான டியூமருங்கிறத பொறுத்து. இப்போ டியூமர்லேயே 2 வகை யூஸ்வலாக நம்ம சொல்கிறது. ஒன்று வந்து பினைன் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம், சாதாரண கட்டி. 2வது வந்து கேன்சரஸ் கட்டி, கேன்சர்னால வரக்கூடிய கட்டி. சாதாரண கட்டிகளில் சிம்டம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும். மேபி சில பல வருடங்கள்,
சாதாரண கட்டியாக இருந்தால் பெரும்பாலும் இன்சிடென்டலாக தான் அதை போய் பிக்கப்பே பண்ணுவோம் நம்ம. வேற ஹெட் ஏதாவது மைல்டு ஹெட்டேக்காக இருந்திருக்கும், சரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு போகிறப்ப பார்த்தா பிரெயினில் ஒரு கட்டி இருக்கும். அது யூஸ்வலாக பினைன் கட்டிகள் அந்த மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம பிக்கப் பண்ணுறது. கேன்சரஸ் கட்டிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடியது. அதோட சிம்டம்ஸ் யூஸ்வலாக சில வாரங்கள்லேருந்து சில மாதங்களுக்குள்ளதாக இருக்கும். இதே மாதிரி ஹெட்டேக்கோடு இருக்கலாம், ஹெட்டேக்கோடு சேர்ந்து ஃபிட்ஸு வரலாம் அவங்களுக்கு. சம்டைம்ஸ் அவங்க மயக்கமாயி அன்கான்ஷியஸ் ஆகலாம், அல்லது கை கால் செயல் இழப்பு கூட ஏற்படலாம் டியூமர்ஸில். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஹெட்டேக்கோட சேர்ந்து வருது. வெறும் ஹெட்டேக் மட்டும் இல்லாமல் அன்கான்ஷியஸ் ஆகிறது, கை கால் செயலிழந்து போகிறது, ஃபிட்ஸு வருது, பிஹேவியரில் மாற்றங்கள் வருது. முன்னாடியெல்லாம் நார்மலாக கலகலன்னு பேசிகிட்டு இருப்பார், இப்போ ரொம்ப அமைதியாயிட்டாரு. இந்த மாதிரி பிஹேவியர் கம்ப்ளீட்டாக மாறுது, ரொம்ப வித்ட்ரான் ஆகுறாங்க, சோஷியல் வித்ட்ரான் ஆகுறாங்க, மற்றவங்கள்ட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பிஹேவியரே மாறுது. மெமரி குறையுது, முன்ன விட பயங்கரமாக. முன்ன மாதிரி யாரையுமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, எதை சொன்னாலும் மறந்து போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சேர்ந்து வரும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து பிரெயின் ஸ்கேன் கண்டிப்பாக பார்த்தோம்னா அது என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது சார்? டியூமருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 3-4 வகையாக நீங்கள் சொல்லலாம். மெயின் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் தான். அந்த கட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் மாத்திரைகள் மூலமாக இது சரி பண்ணுற பெரும்பாலும் டியூமர்ஸை மாத்திரைகள்னால வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எஸ்பெஷலி பினைன் கட்டிகளுக்கு மாத்திரைகளே கிடையாது. அது சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு சிக்னிஃபிகண்ட் சைஸில் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். கேன்சர் கட்டிகளுக்கு வந்து கீமோதெரபியூட்டிக் மெடிசின்ஸ் இருக்குது. கீமோதெரப்பின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அந்த கீமோதெரப்பி மெடிசின்ஸ் இருக்கும், பட் அது ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் தானே தவிர அதை க்யூர் பண்ணக்கூடிய மெடிசன் கிடையாது. கேன்சர் கட்டியாக இருந்தாலும் அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண முடியுமாங்கிறதா நம்மளோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஏன்னா ரிமூவ் பண்ணுறதுனால மட்டும்தான் அதோட வளர்ச்சியை தடுக்க முடியும் நம்ம. அப்போ இந்த அடிஷ்னலாக கீமோதெரப்பி ஆகட்டும், ரேடியோ தெரப்பி ஆகட்டும், கரண்ட்டு கொடுக்குற இது வந்து ஒரு சப்ளிமெண்டல் தெரப்பி. மெயின் தெரப்பி வந்து சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் தான், ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ரோட்டான் தெரப்பின்னு ஒன்று வந்து இருக்குது. இதெல்லாம் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரேடியேஷனில். ஸோ இந்த வகையான தெரப்பிஸ் கொடுக்கும்போது அந்த எடுத்த கட்டி திருப்பி வளராமல் தடுக்கிறது. நம்மளால் சம்டைம்ஸ் முழுமையாக கட்டியை ரிமூவ் பண்ண முடியாமல் கூட போகலாம். அப்போ மீதி இருக்கக்கூடிய கட்டியை செயல் இழக்க வைக்கணும். அப்போ அதுக்கு இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அது லைஃப் டைமில் ஒரு க்யூர் கிடைக்குமா சார்? அது என்ன வகையான கட்டிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு க்யூர் உண்டா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். சாதாரண கட்டிகளுக்கு நியர்லி 100% க்யூர்னு சொல்லலாம் நம்ம. பட் கேன்சரஸ் கட்டிகள் அது என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதை பொறுத்து தான் அதுக்கு வந்து. கேன்சர் கட்டிகளுக்கு பெரும்பாலும் க்யூர்னே சொல்ல மாட்டோம். ஏன்னா கேன்சரை வந்து க்யூர் பண்ணுறது கம்ப்ளீட்லி அது ஃபுல் டைம் பாசிபிள்னு சொல்ல முடியாது. பட் அதோட ஸ்டேஜை பொறுத்து. இப்போ ஸ்டேஜ் 1 and 2 இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 5 year சர்வைவல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். 5 வருஷம் அவங்கள வந்து உயிரோட வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு 80 to 90% இருக்கும் கேன்சரஸ் கட்டிகளில். பட் அதுவே அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் போகும்போது ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி போகுதுன்னா அந்த 5 year சர்வைவல் அல்லது 1 year சர்வைவலே குறைஞ்சிரும் அவங்களுக்கு. ஸ்டேஜ் 4ல் பிரெயின் கேன்சர் இருக்குன்னா அவங்களோட 1 year சர்வைவலே வந்து ஒரு 20-30% தான் இருக்கும். இப்போ நம்ம கோல்டன் ஹவர்னு பேசணும், அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது கோல்டன் ஹவர்னு சில நாட்கள் அந்த மாதிரி கணக்கு எதுவும் இருக்கா? சரி, பிரெயின் டியூமர் ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாது இல்லையா? நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த கோல்டன் ஹவரே அப்ளை பண்ண முடியும் நம்ம. ஸோ பிரெயின் டியூமர் அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு, அது எவ்வளோ ஸ்பீடில் வளருதுன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப இதுக்கு கோல்டன் ஹவர் அப்படிங்கிறது மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் பினைன் கட்டிகள் அது நம்ம ஸ்கேனை பார்த்தே ஓரளவுக்கு டாக்டரால் சொல்ல முடியும் அது வந்து பினைன் கட்டியா கேன்சரஸ் கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனடியாக நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு மேற்கொண்டு அதை அது சைஸை பொறுத்து அது எங்கே இருக்குங்கிறத பொறுத்து டாக்டர் சொல்லிடுவார் உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த கட்டிகள் வரதுக்கான காரணம் என்ன சார்? பிரெயின் டியூமருக்கு கரெக்டான காரணங்கள் இன்னும் சரியாக தெரியலை நம்மளுக்கு, ஏன் இவங்களுக்கு மூளையில் கட்டி வருதுன்னு சொல்லிட்டு. சில மரபணு குறைபாடுகளில் பிரெயின் டியூமர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் நம்மளோட மரபணுவில் வந்து மியூட்டேஷன் நடக்கும். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஜீன் மாறி வேறு ஒரு ஜீன் அந்த இடத்துல வந்துச்சுன்னா அதனால சில நேரங்களில் அந்த செல்லோட growth அதிகமாகி அது கட்டியாக மாறிடும். அதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலோ இல்லை புற காரணிகளோ காரணம் இல்லை. ஜென்ரலாக இப்போதைக்கு நம்ம இது ஒரு டைரக்ட் காரணமாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 100% இவங்களுக்கு இதனால தான் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய லெவலில் யாருக்குமே கிடையாது. வேறு சில மெடிசன்ஸ் எடுக்கும்போது சில பேருக்கு வந்து பிரெயினில் கட்டி டெவலப் ஆகலாம். வேறு சில மெடிசன்ஸ் எடுக்க அதோட சைட் எஃபெக்டாக கூட சில கீமோதெரபியூட்டிக் மெடிசன்ஸில் கூட கட்டிகள் டெவலப் ஆகும். மேபி சில மெடிசனோட சைட் எஃபெக்டாக இருக்கலாம். பட் இதுதான் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியாது பெரும்பாலும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஃபிட்ஸு, ஸ்ட்ரோக்கு,
மூளையில் அந்த கட்டி, இதையெல்லாம் தடுக்கிறதுக்கான தடுப்பூசிகள்னு நம்ம ஏதாவது வச்சுருக்கோமா சார், கண்டுபிடிச்சிருக்கோம்? இது வரைக்கும் பிரெயினுக்கு தடுப்பூசிகள்னு ஒன்றும் டெவலப் ஆகலை. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ இதுக்கோட பெரும்பாலான காரணங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது தெரியுது. எது அதனால் ட்ரிகர் ஆகுதுங்கிறத ட்ரிகர்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோலாக வச்சுருந்தோனாலே பெரும்பாலான பிரச்சனைகள் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸே கூட நிறைய பேருக்கு முதுகில் இந்த டிஸ்க் ரிலேட்டடான அதில் இருக்கிற அந்த நரம்பு ரிலேட்டடான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து உட்காந்துக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கனால ஏன் அந்த பிரச்சனை வருது? அது என்ன காரணம் அந்த பிரச்சனை வர்றதுக்கு? சரி, நம்மளுக்கு முதுகு எலும்புகள் வந்து ஒன்றும் கீழே ஒன்றா அடுக்காக இருக்கும். அது ஒவ்வொரு 2 எலும்புக்கு நடுவில் ஒரு சின்ன டிஸ்க் இருக்கும். இப்போ இந்த மாதிரி உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது ஃப்ரீக்வெண்ட் பைக் ட்ராவலர்ஸ், ரொம்ப மேடில் ஏறி இறங்கி வண்டி ஓட்டுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி மேடில் ஏறி இறங்கி வண்டி ஓட்டும் போது அந்த டிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக நகல ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த டிஸ்க்கு நகல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க வேலைகள் உட்காந்து மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணுறது கிடையாது. அப்போ நம்ம ஸ்பைனோட 2 பக்கமும் அந்த ஸ்பைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அந்த மசில்ஸுக்கு அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம ஸ்பைனை சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி உட்காந்தே வேலை பார்க்குறவங்க அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. செகண்டு, அவங்களோட பாடி பாஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த வேலைக்குள்ளேயே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரொம்ப குனிஞ்சே பார்க்குறது அல்லது இப்படியே நிமிர்ந்தே பார்க்குறது, இந்த மாதிரி அவங்களோட கழுத்துக்கு பொசிஷன் ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அந்த பாஸ்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்படி மேலேயும் கீழேயும் பார்க்கறதுனால அந்த கழுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அதனாலே அந்த டிஸ்க் நழுவுறது வந்து அதிகமாகிடும். அதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி செடன்ட்ரி லைஃப், இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் இது. இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சார்? இது வந்து நம்ம மருந்துலேயே சரி பண்ணலாமா இல்லை எக்ஸசைசஸ் எதுவும் பண்ணணுமா? இது இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத பொறுத்து. யூஸ்வலாக மைல்டாக இருக்குது அப்படின்னா மசில் ரிலாக்ஸன்ஸ் கொடுப்போம், ஃபிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ணுவோம். எந்த மசில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்கில் ப்ராப்ளமா லோ பேக்கில் இருக்கிற ப்ராப்ளமான்னு பார்த்து அந்த மசில்ஸ், அந்த பேராஸ்பைனல் மசில்ஸுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில் வலுவாயிடுச்சு அப்படின்னா அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஒரு மைல்டு ஸ்டேஜில் இருக்கும்போது. இதுவே ஒரு மாடரேட் டு சிவியர் ஆகுது, பெயின் வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தும் குறையவே மாட்டேங்குது, அல்லது கரண்ட் அடிக்கிற மாதிரி கைக்கு அப்படியே இறங்குது, காலுக்கு அப்படியே இறங்குது, அதுதான் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கை காலுக்கு ஒரு கரண்ட் அடிக்கிற மாதிரி பெயின் வருது, அல்லது கை கால் வீக்காக ஆரம்பிக்குது, எனக்கு அந்த பவர் இல்லை, முன்ன மாதிரி என்னால் கிரிப்பாக பிடிக்க முடியல, என்னோட கையெல்லாம் மரத்து போகிற மாதிரி, கையோ காலோ மரத்து போகிற மாதிரி இருக்குது, அல்லது என்னோட யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோலில் ப்ராப்ளம்ஸ் வருது, என்னால் முன்ன மாதிரி யூரின் அடக்க முடியல, யூரின் வந்தால் லீக் ஆகிடுது, இல்லை சம்டைம்ஸ் எனக்கு யூரின் வர ஃபீலிங்கே தெரிய மாட்டேங்குது, மோஷன் வர ஃபீலிங்கே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமான ஸ்டேஜில் இருக்குங்கிறத நம்மளுக்கு உணர்த்துது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு யூஸ்வலாக சர்ஜரி தான் அவசியம். சர்ஜரி பண்ணாதான் இந்த நரம்புகள்லாம் ரெக்கவர் ஆகும். இதை நம்ம பண்ணாமல் விட்டோம்னா இது அப்படியே பெர்மனன்ட் ஆகிடும் இந்த டேமேஜஸ். ஆனால் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குல்ல சார்? ஏன்னா முதுகெலும்பு ரிலேட்டடாக ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? சரி, இப்போ வந்து நம்மளோட நியூரோ சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக டெவலப்டு. இப்போ நம்ம ஒரு அமெரிக்காவில் வந்து இப்போ ஒரு சர்ஜரி கழுத்துக்கோ இடுப்புக்கோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சேம் டெக்னிக்ஸு, சேம் இம்ப்ளான்ஸ், சேம் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில். ஸோ இப்போது நம்ம முன்ன மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. ஸோ வந்து ரொம்ப ப்ரிசைஸாக, ஈவன் அது நரம்பு மேலே அழுத்தம் இருந்தால் கூட அந்த நரம்பை நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும் இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக, அந்த நரம்பு கரெக்டாக வேலை பார்க்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு ப்ரிசைஸாக நம்ம வந்து இப்போ சர்ஜரி பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு. அதனால் இப்போ சர்ஜரியை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நல்ல சர்ஜன் பார்த்து, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்து நம்மளால் சர்ஜரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சர்ஜரி முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் அந்த நார்மல் லைஃபுக்கு திரும்பிடும். ஆமாம், ஒன்ஸ் சர்ஜரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நியூரோ ரீஹபிலிட்டேஷன் சொல்லுவோம், அந்த ரீஹபிலிட்டேஷன் ஃபேஸில் அவங்கள வைப்போம். அதாவது அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போம். ஒன்ஸ் அவங்க அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம். சிலருக்கு வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒன் சைடாக மட்டுமே எனக்கு வந்து பெயின் இருக்குது, ஏதாவது ஒரு சைடு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் சொல்கிறத பார்க்க முடியுது. அது என்ன காரணமாக இருக்கும்? யூஸ்வலாக வந்து ஒரு சைடு மேலேருந்து கீழே வரைக்கும் வரக்கூடிய பெயின் சம்டைம்ஸ் ஸ்ட்ரோக் ரிலேட்டடாக இருக்கலாம். ஏன்னா நம்மளோட பிரெயினில் உள்பகுதியில் தலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏரியா இருக்குது. அதுதான் நம்மளோட சென்சேஷன், ஒட்டுமொத்த சென்சேஷனுக்கான கண்ட்ரோல் பிரெயின்குள்ளே. அந்த இடத்துல ரத்த குழாய் அடைப்போ, சின்ன ரத்த குழாய் வெடிப்போ வந்துச்சுன்னா ஒரு பக்கம்
ஃபேஸ்லேருந்து கை கால் ஒரு பக்கம் ஃபுல்லாக மரத்து போகிறதோ, பயங்கரமான பெயின், தொட்டா அவங்களுக்கு உணர முடியாது, பட் ஆனால் பயங்கர பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வரலாம் அவங்களுக்கு. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இமீடியட்டாக ஒரு நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். நம்ம சார் இப்போ இந்த நரம்பியல் மருத்துவத்தில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதுக்கான டெக்னாலஜி எந்த தூரம் வளர்ந்துருக்கு சார்? நமக்கு சென்னையில் எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்குது? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜிஸ் ரொம்ப டெவலப்டு. இப்போ ஒரு வளர்ந்த நாடுகளில் பண்ணக்கூடிய லெவலில் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா வளரும் நாடாக இருந்தால் கூட இப்போ டெக்னாலஜிஸ் வந்து குளோபலைசேஷன் மூலமாக எல்லா இடத்துக்கும் இப்போ இமீடியட்டாக அவைலபிள் ஆகிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லையோ யூரோப்பிலையோ ஒரு மெஷினோ அல்லது ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜென்ரலாக ஒரு வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அது வந்து இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் இப்போ வந்து அவைலபிள் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு எல்லா லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜிஸ் ஆகட்டும் இப்போ வந்து இந்தியாவில் வந்து இமீடியட்டாக அவைலபிள் ஆகிடுது. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோபோ வரைக்கும் நம்ம வந்து ரொபோட்டிக் சர்ஜரி வரைக்கும் இப்போ பிரெயினில் டெவலப் ஆகிடுச்சு இப்போ. ஸோ ரோபோ வச்சு, அதாவது ரோபோ அசிஸ்டட் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ரொபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா ரோபோ தான் போய் சர்ஜரி பண்ண போகுது அப்படின்னு தான் பெரும்பாலும் நினச்சிக்கிறோம். ஸோ இது ஆக்சுவலாக ரோபோ பண்ணுறது கிடையாது, ரொபோட்டிக் அசிஸ்டட். இந்த ரோபோ எதுக்கு நம்மளுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ப்ரிசிஷனுக்காண்டி. அதாவது ஏன்னா இப்போ பிரெயினுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா? நம்ம வந்து ஒரு மில்லிமீட்டர், ஈவன் சப் மில்லிமீட்டர் லெவலில் நம்ம ப்ரிசிஷன் எதிர்பார்க்குறோம் நம்ம. ஏன்னா கொஞ்சம் நகண்டா கூட நம்மளுக்கு கை கால்களில் ஒரு வீக்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சர்ஜரிக்கு அப்புறம். அப்போ அந்த ப்ரிசிஷனில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த ரொபோட்டிக் ஸ்டீரியோடாக்டிக் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா சர்ஜரிக்கும் பண்ண முடியாது இது, இந்த ரொபோட்டிக் சர்ஜரி. இப்போதைக்கு நம்ம அந்த ரோபோட்டிக் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் வந்து ஒன்று வந்து எபிலெப்சி சர்ஜரி. எபிலெப்சி சர்ஜரியில் நம்ம ரொபோட்டிக் அசிஸ்டடாக பண்ணுறோம். செகண்ட் வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷனில் சம்டைம்ஸ் ரொபோட்டிக் அசிஸ்டடாக தேவைப்படலாம். சம்டைம்ஸ் ஒரு ஸ்டீரியோடாக்டிக்ஸ் பயாப்சின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கட்டி இருக்குது, ஒரு சிக்கலான இடத்துல இருக்குது, அதாவது நம்ம கை கால் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த கட்டி இருக்கும்போது நம்ம அந்த கட்டியை நார்மல் சர்ஜரி மூலமாக ட்ரை பண்ணணும், பயாப்சி எடுக்கவே ட்ரை பண்ணோம் அப்படின்னா கை கால் விழுகிற, அதாவது பலக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அதுவே அந்த ஒரு ரோபோவை யூஸ் பண்ணி ரொபோட்டிக் அசிஸ்டடாக பண்ணும்போது அந்த அந்த ப்ரிசிஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ சான்சஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ டாக்டர்ஸ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, ரோபோ வந்து அந்த ரோபோ கைட் பண்ணுவோம் பேசிக்காக நம்ம. பட் நம்ம தான் பண்ணுறது அது. அது வந்து நான் அதை நம்மளுக்கு பாத்வே மாதிரி போட்டு கொடுக்கும். நம்மளுக்கு இந்த ரூட்ல நீங்க அந்த ராடை இறக்குனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளால உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர், கம்ப்ளீட் பிக்சர் நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம அது மூலமா அப்படியே அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதை இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்னா வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இப்போ நிறைய ஸ்டென்ட் வச்சு பண்ற இதெல்லாம் மாறிடுச்சு, மினிமல் இன்வேசிவா மாறிடுச்சு. அப்படி நியூரல் ரிலேட்டடான சர்ஜரிஸும் மினிமல் இன்வேசிவா மாறி இருக்கா? ஆமாம். ஸோ மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிற ஸ்டேஜை தாண்டி இட்ஸ் அ ரூலுங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு இப்போ. ஸோ நம்ம இப்போ எல்லாமே பண்ணுறது எல்லாமே மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் தான். பட் எல்லாமே மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியில் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட்டி பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் அந்த கட்டியை ரிமூவ் பண்ண முடியும். நம்ம ஒரு சின்னதாக ஹோல் போட்டு அது மூலமாக அவ்வளோ பெரிய கட்டியை ரிமூவ் பண்ண முடியாது. பட் வேறெவர் இட் இஸ் பாசிபிள், எங்கெல்லாம் நம்மளால் அதை பண்ண முடியுமோ நம்ம we are aiming for minimal invasive surgeries தான். முன்ன விட டெஃபினட்டாக அந்த சர்ஜிக்கல் இன்சிஷன் போடுற சைஸ் கம்மி தான். இப்போ இந்த மாதிரி மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்று சர்ஜிக்கல் டைம் குறையும், சர்ஜரி முடிஞ்சாலும் அவங்களால சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடியும், பெயின் குறைவாக இருக்கும், ரத்தப்போக்கும் சர்ஜரி அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் தங்குற செலவும் குறைவாக இருக்கும். அதாவது நார்மல் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு ஒரு 5-6 நாள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி ஒரு 2-3 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய ரோல் என்னவா இருக்கு? நம்மளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ஜரிக்கல் லெவலில் இன்னும் டெவலப் ஆகலை நியூராலஜியை பொறுத்த வரைக்கும். இது வந்து இப்போதைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதில் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று எபிலெப்சி ரிலேட்டட் இமேஜிங், செகண்ட் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் இமேஜிங். அதாவது அந்த எம்ஆர்ஐ அசஸ்மெண்ட்டில் தான் இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்திருக்கும். ஸோ அதாவது ஒரு 10 மணிக்கு படுக்க போயிருப்பாங்க, காலையில் எந்திக்கும் போது அவங்க கை கால் விழுந்தது அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு கை கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்ட்ரோக் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சதுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அப்போ அதில் நாங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஓகே. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து வி ஹேவ் அ ஸ்பெஷல் சாஃப்ட்வேர், ரேபிட் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணி அந்த எம்ஆர்ஐயை பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு பிரித்து காட்டிடும். இது வந்து ஃபுல்லாக டெட் ஆகிருக்கிற டிஷ்யூ,
இதுக்கு சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் blood flow கம்மியாக இருக்கக்கூடிய இடம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அந்த ரீவாஸ்குலரைசேஷன் ப்ரொசீஜர் பண்ணோம்னா நம்மளால ரெக்கவர் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு சொல்லிடும். ஓகே. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியான வேக்கப் ஸ்ட்ரோக்குக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அதே மாதிரி எபிலெப்சி இமேஜிங்லேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய அப்ளை பண்ணுறோம் நாங்கள். அது என்ன வகையான ப்ராப்ளம், உள்ள ஸ்ட்ரக்சுரல் லெவலில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அது சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சா? டெஃபினட்டாக இமேஜிங்கே வந்து சேலஞ்சான விஷயம், எஸ்பெஷலி எபிலெப்சி இமேஜிங். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் வந்து எம்ஆர்ஐ நார்மல்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் அதை வந்து ஒரு ஹை குவாலிட்டி எம்ஆர்ஐ போட்டு பார்க்கும்போது அந்த எம்ஆர்ஐயில் எபிலெப்சிக்குன்னே சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால் படி நம்ம பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும் எந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நார்மல் எம்ஆர்ஐன்னு ரிப்போர்ட் பண்ணினதை நிஜமாக ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய எம்ஆர்ஐன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. சார், இப்போ இந்த நியூரோபதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன சார்? அதுக்கு என்ன பொருள்? அது ஒரு பிரச்சனையா? எப்படி அதை நம்ம பார்க்கணும்? சரி, நியூரோபதினா என்னென்னா நரம்புகள் வீக் ஆகிறது தான் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதத்தில் வந்து எரிச்சல் வரலாம், கபகபன்னு எரியுது பயங்கரமாக. பாதத்தில் ஊசி வச்சு குத்துற மாதிரி ஜிவுன்னு குத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு என்னால் உட்காரவே முடியல. கொஞ்சம் நேரம் உட்காந்தா கூட கால் அப்படியே மரத்து போயிடுது, காலோட உணர்ச்சிகள் எனக்கு குறைஞ்சிட்டே வருது, முன்ன மாதிரி என்னால் உணர முடியல. நடந்தால் எனக்கு பேலன்ஸ் இல்லை, இங்கிட்ட அப்படி தள்ளாடி நடக்கிறேன். இதெல்லாம் நியூரோபதிக்கான அறிகுறிகள். ஏன்னா நரம்புகள் தான் நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். நம்ம உடம்புல பெயின் ஆகட்டும், டெம்பரேச்சர் ஆகட்டும், பாடி பேலன்ஸ் ஆகட்டும், பொசிஷனிங் ஆகட்டும், இது எல்லாத்தையும் பிரெயினுக்கு கடத்துறது வந்து நரம்புகள் தான். அப்போ அந்த நரம்புகள் பாதிக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் நம்மளுக்கு. இதுதான் நம்ம நியூரோபதி அப்படின்னு சொல்றோம். நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன சார்? நியூரோபதி வர்றது அல்லது நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்தியாவில் காமனான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 விஷயங்கள். ஒன்று டயபெட்டிஸ்னால நரம்புகள் வீக் ஆகிடும். அதுவும் பல வருடங்கள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நரம்பு வீக் ஆகிடும். எஸ்பெஷலி அவங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாகவே வீக் ஆகிடும். ஸோ டயபெட்டிஸ் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் விட்டமின் டெஃபிஷியன்சி. இப்போ பியூர் வெஜிடேரியன்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, எக்கு கூட சாப்பிட மாட்டாங்க. இப்போ சில விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு அனிமல் ப்ரோட்டீனில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும், எஸ்பெஷலி விட்டமின் B12. அது வந்து வெஜிடேரியனில் வந்து பெரிய சோர்ஸ் கிடையாது. அது பெரும்பாலும் நல்ல சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அனிமல் ஃபுட்டு தான். மீட்டு, லிவரு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் சாப்பிடும்போது அந்த விட்டமின் B12 கிடைக்கும். சோரட்டின்னு சொல்லுவாங்களே சார்? ஆமாம், அந்த மாதிரியான மண்ணீரல். ஸோ அதெல்லாம் வந்து அதில் தான் அந்த விட்டமின் B12 வந்து அதிகமாக இருக்கும். அப்போ பியூர் வெஜிடேரியனுக்கு அந்த இது கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சியே வந்துடும். B12 டெஃபிஷியன்சியில் காமனாக நரம்புகள் வீக் ஆகிடும். மூணாவது லிப்பிட், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட நரம்புகள் வீக்னஸ் வரலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நரம்புகள் வீக்னஸ் வரலாம். இதெல்லாம் காமனான காரணங்கள். ரொம்ப சீரியஸான காரணங்கள்னா கேன்சரில் கூட நரம்புகள் வீக்னஸ் வரலாம். சில ட்ரக்ஸ் எடுக்கும்போது கூட நரம்புகள் வீக் ஆகலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா சார் குறிப்பாக? இப்போ நரம்புகள் வீக் ஆகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ சின்ன சின்ன நரம்புகள் வீக் ஆகும்போது தான் அந்த எரிச்சல் இதெல்லாம் வர்றது, கால் எரிச்சல், கை எரிச்சல், உடம்பு ஃபுல்லாக எரிகிறது, இந்த மாதிரி. இதுவே பெரிய பெரிய நரம்புகள் வீக் ஆகும்போது பேலன்ஸ் இஷ்யூஸ் வந்துடும் அவங்களுக்கு. நடக்க முடியாது, நேராக நடக்க முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளாடுவாங்க, விழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கொஞ்சம் வயசானவங்க விழுந்தாங்கன்னா அவங்களோட போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ ஃப்ராக்சரே ஆகிடும். அப்போ அது அப்படியே என்டையர் ப்ராசஸை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான நரம்பு வீக்னஸ் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். இது வந்து ஒன் டைம் ட்ரீட்மெண்ட்டா இல்லை கண்டினியூஸாக எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டா சார்? அது எல்லாமே பெரும்பாலும் அந்த காசை பொறுத்து தான். பட் நரம்பு வீக்னஸ்ன்னு டெவலப் ஆயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லாங்கராக தான் எடுக்கிற மாதிரி, அதிகமான காலம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் மேபி ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். பேசிக்காக அது எதனால் வருதுங்கிறத பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு. மற்றபடி நரம்புக்கு தேவையான சில சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம், அதுலேயே அந்த நரம்புகள் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடும். அது என்ன காரணத்தினால வருது, என்ன ஸ்டேஜில் வர்றாங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளோ நாள் எடுக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் ரெக்கவரி வந்து ரெக்கவரி பாசிபிள். அது எல்லாமே ஸ்டேஜை பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நரம்பு வீக்னஸ் பல வருஷமாக இருக்குது, சுகர்ஸ் கம்ப்ளீட்லி பேட் கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறவங்களுக்கு வந்து அதை ரெக்கவர் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். பட் டெஃபினட்டாக வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்து அதிகமாக பேசப்பட்டது வந்து இந்த கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன சார்? ஆனால் எல்லா இடத்துலையும் பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிண்ட்ரோம் பரவுதுன்றது புதுசாக இருக்கு. ஸோ கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்.
அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஓகே. மக்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்கும்போது அது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் போல இருக்கு, அதான் பரவுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க தவறுதலா. அது ஆக்சுவலா ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. கில்லியன் பேரி சிண்ட்ரோம்ங்கிறது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் சிண்ட்ரோம். ஆட்டோஇம்யூன்னா என்னன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் இது, அது இம்யூனிட்டிங்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி. பட் சில நேரங்கள்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை போய் தாக்கும். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இம்யூனிட்டி நம்ம உடம்பையே எதிர்த்து போய் தாக்குறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு ப்ராப்ளம் இது. அந்த கேட்டகரியில தான் இந்த கில்லியன் பேரி சிண்ட்ரோம்னு வருது. இது எப்படி யூஸ்வலாக டெவலப் ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ஃபீவர் அல்லது ஒரு வயிற்றால போகிற மாதிரி ஒரு கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் வருது, அல்லது ஒரு காமன் கோல்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு வைரஸ்னால வருது. அந்த வைரஸை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம பாடி வந்து சில ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். வந்த ஆன்டிபாடிஸ் யூஸ்வலாக டிஸப்பியர் ஆகாது, இருந்துகிட்டே தான் இருக்கும் அது. அப்போ அந்த சர்க்குலேட் ஆகிற ஆன்டிபாடிஸு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சொந்த நரம்புகளையே ஃபாரின் ஆன்டிஜன் அப்படின்னு நினச்சிட்டு அதை போய் அட்டாக் பண்ணிடும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த நரம்புகளை போய் அட்டாக் பண்ணும்போது அந்த நரம்புகள் செயலிலேருந்து போயிடுது. அதுதான் நம்ம கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சார் அது பரவுதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அடிப்படையில்? அது பரவுதுன்னு அவங்க மீன் பண்ண வர்றது வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு டெவலப் ஆகுதுங்கிறது தான் அவங்க பரவுதுன்னு மீன் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு வியாதி கிடையாது. இது வந்து ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி உள்ளவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வரும்போது டெவலப் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது எல்லாருக்கும் வரப்போகிறது கிடையாது. அவங்களுக்கே திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு தான். ஸோ அதனால் இது வந்து பரவக்கூடிய ஒரு வியாதி டெஃபினட்டாக கிடையாது. பொதுவாக ஆட்டோ இம்யூன் வரும்போது அது பாடியிலே கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து க்யூர் ஆயிருமா சார்? யூஸ்வலாக கில்லியன் பேரி சிண்ட்ரோம் க்யூரபிள். ஏன்னா அது வந்து யூஸ்வலாக ஒன் டைம் ஈவெண்ட், திரும்பி வரதுக்கான சான்சஸ் லெஸ் தென் 5%. ஸோ அப்படிங்கிறதுனால ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஐவிஐஜின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் 5 நாளைக்கு, அல்லது பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டயாலிசிஸ் மாதிரி நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து ஒரு மிஷின்குள்ளே செலுத்துவோம். மிஷின் பியூரிஃபை பண்ணி அந்த அப்நார்மலான ஆன்டிபாடிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்த ரத்தத்தை திருப்பி நம்ம உடம்புக்குள்ளேயே செலுத்திடும். ஒரு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரின்னு புரிஞ்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த அப்நார்மல் ஆன்டிபாடிஸ் எல்லாமே செட்டில் ஆகிடும். அப்போ நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடும். ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்துடுறாங்க, ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முழுமையான க்யூர் பாசிபிள். பட் ஒரு சிவியர் டிசீஸு அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் டேக் டைம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பற்றி எங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.